ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். அதாவது எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கிளைமேட்டுக்கு என்னென்ன சமைச்சு சாப்பிட்றீங்க? ஆனா என்னோட சமையல் வந்து பசங்களுக்கு காலையில எந்திரிச்சு ஜோரா தான் சமைக்கிறேன். ஒரு ஒரு நாளு 2, 2 சமையல், 3, 3 சமையல் ஆகுது. இது ராகவேந்திர சாமி ஒசூரில் இருக்கிறது. கும்பிட்டுக்கோங்க. நானும் என்னோட ஹஸ்பண்ட் ராகவேந்திர சாமி கோயிலுக்கு போயிருந்தோம். காய் வாங்கிட்டு வந்து சரி எல்லாம் என்னோட ஹஸ்பண்டு நானும் 2 பேரும் சேர்த்து எடுத்து வச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை. சரி அதுக்கப்புறம் 3 நாள் வேறு ஹாஸ்பிட்டல் இருந்தேன். சரி அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு நான் வீடியோ ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. என்னடா இது, நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம உடம்பு தான் எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியாமல் போகுது. சரி நம்ம வந்து இதுக்கு மேலெல்லாம் வீடியோ போடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு பூஜை பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று சிம்பிளாக 2 நாள் இது வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சேன். ஆனால் இருந்தாலும் வந்து நான் நல்லா ப்ராப்பராக வீடியோ போடலான்னு எனக்கே தெரியும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோலம் இப்படி போட்டுக்கிட்டேன் வாசலில் துளசி கட்டை முன்னாடி. சரி இந்த கிளைமேட்டுக்கு வேற சும்மா படுத்துக்கிட்டே இருக்கலான்னு தான் தோணும். யாருக்கெல்லாம் இந்த கிளைமேட்டு பிடிக்காதுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறனால கமெண்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து பண்ணால் என் பையன் படித்து சொல்லுவான். எனக்கு வந்து தமிழ் இந்த பொண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. என்னோட ஹஸ்பண்டு என் பிள்ளைங்க எல்லோரும் வந்து தமிழ் தான் படிக்கிறாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க. லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு வாரம் நான்வெஜ் செய்யலை. பசங்களுக்கு நான்வெஜ் செஞ்சு கொடுத்துட்டேன் ஞாயிற்றுக்கிழமை. வந்து மீனும் காலையில் டிஃபனுக்கு சிக்கனு இட்லி செஞ்சிட்டேன். அப்புறம் மீன் ஃப்ரை, மீன் குழம்பு செஞ்சிட்டேன். சரி ஓகே, குளிருக்கு எதானா ஒன்று எப்போ பார்த்தாலும் சமைச்சு சாப்பிட்ணுன்னு தான் தோணும். சரி அப்புறம் வந்து இது பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நமக்கு தான் கொஞ்சம் உடம்பு ரெடி ஆனால் வீடு துடைக்கிறது, பூஜை பண்ணுறது. எனக்கு வந்து எப்போவுமே வீட்டில் ஊதுபத்தி ஸ்மெல்லு கம கம கமகன்னு வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா வந்து எனர்ஜியாக இருக்குது. மனசு ரிலாக்ஸாக இருக்கும். எப்போவுமே லேடிஸுங்களுக்கு நீங்கள் வேணும்னா பாருங்கள், வீடு நீட்டாக வச்சுக்கிட்டு சுத்தமாக வச்சுக்கிட்டு கிச்சன் மட்டும் சுத்தமாக வச்சுக்கிட்டு பாருங்கள், மைண்டு எப்போவுமே சூப்பராக ரிலாக்ஸாக இருக்குது. அது எனக்கே தெரியும். எந்த டென்ஷனும் வராது. யார்கிட்டேயும் கோச்சிக்கிட்டு சண்டை பிடிக்கணும்னு தோணாது. வீடு நீட்டாக இல்லைன்னா ஹஸ்பண்டுக்கிட்ட சண்டை வரும், பிள்ளைங்கக்கிட்ட சண்டை வரும். ஆல்ரெடி இது நான் சொல்லியிருக்கேன். என்னோட அனுபவத்தில் என்ன ஒரு விஷயம்னா, காலையில் எந்திரிச்சேன், ஹஸ்பண்ட் அனுப்பிட்டு பாத்திரம் கழுவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம்னா மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அது ஒன்று, ஆஹா வேலை முடிஞ்சிடுச்சுன்னு இருக்கும். எனக்கு எப்போவுமே அதுதான் கண்டினியூஸாக எப்போவுமே அதுதான் ஒரு டைமு நானும் வந்து அப்படி இப்படி விட்டுடுவேன். அப்போ நாள் முழுக்க டென்ஷனாகவே இருக்கும். நீங்கள் இது ஃபாலோ பண்ணுங்க. வேலைக்கு போகிறவங்க காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலை முடிச்சுட்டு நல்லா வந்து ஒர்க்குக்கு போகிறவங்க போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இருக்கிற வேலை இது தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வேலை செஞ்சிட்டே இருந்தாலும் இருக்கும் எனக்கு. ஏன்னா தம்பி பாவம் சனிக்கிழமை புதன்கிழமை ஃபஸ்ட்டு லீவ் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என் பையனுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமை 2 நாளும் காலேஜ் வச்சுட்டாங்க. அப்புறம் என் பொண்ணுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் அவளுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. எனக்கெல்லாம் தூக்கன்றதே வந்து நான் ரொம்ப ரேரு. 8 மணி வரைக்கும் தூங்குறதே எனக்கு தெரியாது. நான் வந்து 6:30 லாஸ்ட் என்னோடய டைமிங்ஸு தூங்குறது. என்னக்கானா உடம்பு சரியில்லைன்னா 6:30 லாஸ்ட்டு. 6 மணி 6:30 அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எனக்கே முழிப்பு வந்துடும். நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். உடம்பு சரியில்லை, தூங்கலாம், நல்லா தூங்கலான்னு பார்ப்பேன். ஆனால் எனக்கு எப்போவுமே என் பிள்ளைங்களோட நினப்பு தான் இருக்கும். இன்னைக்கு காலேஜ் இருக்குது, இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்கு சமைச்சி கொடுக்கணுன்னு.
ஏன்னா, நான் என்னோட பையனுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டா புடிக்க மாட்டேங்குது. "மம்மி நீ தயவு செஞ்சு நீ சமைச்சு குடு மம்மி. ஏதோ ஒண்ணு உன் கையில என்ன சமைச்சு குடுக்குறியோ அதுவ சமைச்சு குடு. எனக்கு வந்து ஹோட்டல்ல எல்லாம் ஃப்ரைட் ரைஸு, இந்த சிக்கன் ரைஸ் தான் அங்க குடுக்குறாங்க. அந்த மாதிரி எனக்கு எல்லாம் புடிக்கிறதே இல்ல." சாப்பிடுவான். பிரியாணி இதெல்லாம் நல்லா சாப்பிடுவான். ஆனா ஃப்ரைட் ரைஸு இந்த இதெல்லாம் வந்து ஹோட்டல்ல செய்றது, அது வந்து எண்ணெய் அதிகமா பிரஜு போற காலேஜில அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல நல்லா இருக்கும் மம்மின்னுவான், ஒரு இடத்துல எண்ணெய் ஜாஸ்தின்னுவான். ஒரு டைம் பசங்க கூட சேர்ந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க என்ன வந்து. ஆனா வந்து செஞ்சு குடுத்துடு மம்மி எனக்கு அப்படின்னு கேட்டுடுவாங்க என் பையன். நான் செஞ்சு குடுத்துடுவேன். இது புதினா ரைஸு, அப்புறம் இது சொரக்காய், வெங்காயம், இது வந்து கொத்தமல்லி தழை போட்டு சப்பாத்தி மாவுலயே பிசைஞ்சிட்டு சப்பாத்தி சுட்டுது அது. அப்புறம் இது வந்து புதினா ரைஸு, இது வந்து பச்சை பயிறு ஊற வச்சு மலைக்கக்காளு. எனக்கு மத்தியானத்துக்கு சாம்பார் வச்சுக்கிட்டேன். ஏன்னா மத்தியானத்துக்கு புதினா ரைஸு சப்பாத்தி சாப்பிட்ணுன்னா எனக்கு செட் ஆகாது. ஒரு டம்ளர் ஒயிட் ரைஸ் வச்சுப்பேன். கிச்சன் இப்படி இருந்தது, எல்லாம் நீட்டாக கழுவணும். தினமும் இப்படி காலையில் ஒரு வாட்டி கலீஜாகும், மறுபடி க்ளீன் பண்ணணும், மறுபடியும் நைட்டுக்கு கலீஜாகும், மறுபடி க்ளீன் பண்ணி இதே தான். எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் நான் பண்ணுற சமையலுக்கே கலீஜ் ஆகிடுது. யார் யார் வீட்டில் எல்லாம் தினமும் கிச்சன் துடைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு ஏன் தினமும் துடைக்கணும்னு, ஒரு வேளை சின்ன கிச்சனாக இருக்கிறனால அதை அடிக்கடி துடைக்கணும்னு இருக்கா என்னன்னு தெரியல. இது மினி பிளாகுக்குன்னு எடுத்த இந்த வீடியோ, அது வந்து இதிலே சேர்த்துட்டேன். இது பாருங்க, பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் செவத்து பக்கத்துலேயே ஒரு கலர் பூ சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி கோலம் போட்டு பூஜை பண்ணிக்கிட்டேன். இது அதான் சந்திரசூடேஸ்வர் கோயில் அப்படின்னு மலை கோயில்னு சொல்லியிருந்தால, அங்கே வந்து இது நந்தி சாமி. அன்றைக்கி பிரதோஷம் அன்றைக்கி கோயிலில் சூப்பராக பூஜை பண்ணிட்டாங்க. நந்தி சாமிக்கு அலங்காரம் வெள்ளி கவசம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்களா, அது வந்து எடுத்துட்டேன்னா முன்னாடி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எடுக்க முடியல. ரொம்ப வந்து மொபைல் மறித்து திருட்டுத்தனமாக எடுத்தாச்சு. பயம், யாரன்னா மொபைலை பிடுங்கிடுவாங்களோன்னு. ஆனால் நல்லா இருந்துச்சு. சரி, நீங்கள் எல்லாம் பார்த்து கும்பிட்டுக்கோங்க. எனக்கு வந்து எப்போவுமே என்னோட அப்பா ஈஸ்வரன் அப்பா, வாராகி அம்மா, லக்ஷ்மி சாமி, இவங்க தான் என்னை எப்போவுமே கட்டி காப்பாற்றுறது. ஏன்னா இவங்க எல்லாம் எப்போவுமே என் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி எப்போவுமே அவங்க பேர் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அவங்க பேர் சொல்லாமலே நான் வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம். பாருங்கள், இது வந்து கோட்டை மாரியம்மன் கோயில். உள்ளே எல்லாம் எடுக்கலாம். அங்கே அன்றைக்கி கூட்டம் கம்மி இருந்துச்சு. ஆனால் நான் நெக்ஸ்ட் டைமு அதுக்கானே போகும்போது வீடியோ எடுக்கிறதுக்கானே போகும்போது எடுத்து நீட்டாக ப்ராப்பராக போடலான்னு இருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.